அன்பான மக்களே, நம்மளோட லட்சுமி பிரியா மலேசியா வந்து இறங்கிட்டு சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு 6 மணிக்கு. அங்கே போயிட்டு நிறைய கேள்விகள், அவ்வளோ கேள்வி கேட்டாங்க. விகாவை பற்றி சூப்பராக வந்து அவங்க வந்து பதில் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு மலேசியா போய் இறங்கினோடனே நம்ம சுவாமி வந்து போகிறப்ப வந்து எப்படி அழகாக வந்து வெல்கம் பண்ணி கூப்பிட்டு போவாங்க, அது மாதிரியே வந்து மேலே தாளத்தோட லட்சுமி பிரியா வந்து காரை விட்டு இறங்கினோடனே வந்து சூப்பராக வெல்கம் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. அது பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போய்ட்டு ஸ்டேஜ் மேலே ஏறிட்டு அவ்வளோ அழகாக நிறைய பாட்டு, டான்ஸு, நிறைய விஷயங்கள் அங்கே வந்து ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா விகா அதை பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க, மகாநதியை பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து சீரியல் எவ்வளோ பேர் எப்படியெல்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே வந்து ஒரு ஆர்வத்தோடு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதே அவங்க அழகாக வந்து அதை கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஷாப்பிங் செக்ஷனில் போய்ட்டு சூப்பராக வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. சுவாமிக்கு வந்து ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் போகிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக வந்து வெல்கம் பண்ணாங்க. நம்ம பயங்கரமாக ரசித்தோம் இல்லையா, வேஷ்டி சட்டையெல்லாம் ஒரு டைம் வரப்பெல்லாம் கலக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா. அது மாதிரியே லட்சுமி பிரியாவுக்கு இந்த தடவை சூப்பராக வந்து வெல்கம் பண்ணியிருந்தாங்க. அதுவே வந்து ஒரு பொம்பளை பிள்ளைக்கு சூப்பராக வந்து வெல்கம் பண்ணுறாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இறங்கினோடனே போயிட்டு பயங்கரமாக வந்து சூப்பரான ஒரு குட்டி வீடியோ நம்ம சுவாமி எப்பவுமே கொடுப்பார் இல்லையா, அது மாதிரி லட்சுமி பிரியா வந்து அந்த வீடியோ கொடுத்துருந்தாங்க. பயங்கரமாக இருந்துச்சுங்க. அது ஓப்பனிங்கில் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது போட எனக்கு டைமில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதனால தான் போட முடியல. இல்லாட்டி நான் போட்டிருப்பேன். அதோடு சேர்த்து ரெண்டையுமே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இனி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பண்ணுவாங்க. அடுத்தடுத்து ஈவெண்ட்டுக்கு வருவாங்க. இப்போ தீபாவளின்றதுனால நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு. அதனால் நிறைய வந்து அவங்க செலக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் நம்ம சொல்லணும்னு நான் நினைக்கிறது. சூப்பரில் இன்னி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதை பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். நம்ம அப்டேட் மேலே கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லட்சுமி பிரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விஜய், நம்ம டைரக்டர் சார், இவங்களை பற்றியெல்லாம் நிறைய வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அங்கே அதாவது எல்லா ஆர்டிஸ்ட்டை பற்றியுமே வந்து அவங்க சூப்பராக வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்து விகா பற்றி நிறைய கேட்டுட்ருக்காங்க. அதுதான் வந்து விஷயம். நல்ல விஷயங்களில் வந்து அவங்க வந்து சூப்பராக வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுச்சு. பரவாயில்ல, சூப்பருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பாசிட்டிவாக வந்து கொண்டு போனாங்க லட்சுமி பிரியா. அதை நிச்சயமாக பாராட்டி ஆகணுங்க. லட்சுமி பிரியா வந்து இவ்வளோ தூரம் வந்து அழகாக வந்து இந்த ஷோ வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அடுத்த கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சுவாமி, லட்சுமி பிரியா 2 பேருமே சேர்ந்து தான் வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டு ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா. சீரியலுமே வந்து சூப்பராக வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இது ஃபஸ்ட்டு வந்து பிரவீன் சாரோட அவங்க வந்து லாஸ்ட் டைம் வந்தப்போ வந்து வந்திருந்தாங்க. இப்போ வந்து சோலோவாக வந்து வந்திருக்காங்க. அடுத்த தடவை கண்டிப்பாக வந்து விஜயோட தான் வருவாங்க. அப்படி வந்தால் செம்மையாக இருக்கும். ஃபேன்ஸ்லாம் பயங்கர ஹாப்பி ஆயிடுவாங்க. அது மாதிரி ஒரு டைம் நடக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். நிச்சயமாக அவங்களுமே அதை சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாருமே வரோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் சொல்கிறாங்க. அது வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நிறைய கேள்விகள், நிறைய லட்சுமி பிரியா சலிக்காமல் வந்து பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. சூப்பராக வந்து ஃபன்னாக கொண்டு போனாங்க. நல்லா இந்த சுவாமி எப்படி பண்ணிட்டு இருந்தாரோ, அது இப்போ எத்தனையோ ஆர்டிஸ்ட், எத்தனையோ செலிப்ரிட்டிஸ் போகிறாங்க. ஆனால் சுவாமி வந்து அங்கே நடந்தது எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, அது நம்மளால் மறக்கவே முடியல. அந்தளவுக்கு சூப்பராக வந்து கொண்டு போயிருந்தாங்க. அதே மாதிரி லட்சுமி பிரியாவும் இந்த ப்ரோக்ராமை, இந்த ஈவெண்ட்டை வந்து அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நிச்சயமாக அதுக்கான இதுதாங்க. சூப்பருங்க. லட்சுமி பிரியா கலக்கிட்டாங்க. இன்னும் நிறைய அவங்க வந்து சூப்பராக பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள் மக்களை. லைக் மறந்துடாதீங்க.